வணக்கம். இன்றைக்கி நம்ம யூனிட் 8ல் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸும் அதோட சொல்யூஷன்ஸும் ப்ளஸ் சம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸையும் பார்க்கலாம். இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈக்குவேஷன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. கண்டிப்பாக இந்த லெசன்லேருந்து ஒரு ஈக்குவேஷன் கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பீரியாடிக் ட்ரெண்ட்ஸு, அப்புறம் ரஸ்டிங், அதெல்லாம், அப்புறம் அலுமினியம் ஏன் பாசிவாக இருக்குது நைட்ரிக் ஆசிடில், இந்த மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். சரி, இப்போ கொஷின்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அதில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஏங்கிற ஒரு எலமெண்ட்டு இந்த மாதிரி ஒரு இது கூட ரியாக்ட் பண்ணி பின்னு ஒன்று தருது, அதோட கலர் இது, அதோட யூசஸ் இது, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எலமெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, எலமெண்ட்டோ காம்பவுண்டோ அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஒரு டிப்ஸ் மாதிரி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த எலமெண்ட்டோட கலரை சொல்லியிருக்காங்களான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அயன் எடுத்துக்கலாம். அயனோட கலர் என்ன? கிரேயிஷ் ஒயிட் கலர். உங்களுக்கு கொடுத்துருக்கிறது 3 மெட்டல் தான். அதோட கலர்ஸ் எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதோட அட்டாமிக் நம்பர் பார்த்து வச்சுக்கோங்க. அது என்ன குரூப், என்ன பீரியட்ஸில் வந்து அது ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அதோட யூசஸ் பார்த்துக்கோங்க. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ், அதோட ரியாக்ஷன்ஸ், இது எல்லாமே பார்த்தாலே அது ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு மேக்ஸிமம் புக் பேக்லேருந்து தான் வரும், இன்னர்லேருந்து வராது. ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் மாதிரி இதை பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அட்டாமிக் நம்பர். இப்போ அயனோட அட்டாமிக் நம்பர் என்னது? 26. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏங்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 26 அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அப்போ அது கன்ஃபார்மாக நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அயன் சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எலமெண்ட்டோட குரூப் ஆர் பீரியட்ஸ். இப்போ இந்த மாதிரி குரூப் 13ல் வந்து ஒரு எலமெண்ட் வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்னு, அப்போ பீரியடில் வந்து இது எத்தனாவது பீரியட்? 3rd பீரியடில் இருக்குது. குரூப் வந்து 13ல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா 13ல் இருக்கிற ஒரே ஒரு மெட்டல் எது அப்படின்னா அலுமினியம் தான். அந்த ஒன்று தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க புக்கில். ஸோ அதை நம்ம அலுமினியம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு யூசஸ். இப்போ இந்த காப்பரோட யூசஸ் பார்த்துக்கலாமே. அது வெசல்ஸு செய்ய யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த மாதிரி கேபிள்ஸில் ஒயர்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏங்கிற மெட்டல் வந்து இந்த மாதிரி ஒயர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? அது காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்போ வந்து 2,8,3 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். அப்போ டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்கும்? 13. அப்போ அட்டாமிக் நம்பர் வந்து என்னது? 13. அப்போ அட்டாமிக் அந்த இதோட எலமெண்ட் என்ன? அந்த அட்டாமிக் நம்பரோட எலமெண்ட்டு அலுமினியம். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் அதோட ரியாக்ஷன். இப்போ வந்து அயன்னு டைரெக்டாக கொடுக்காம ஏங்கிறது எலமெண்ட் வந்து அயன் அண்ட் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு ரஸ்டிங் ப்ராடக்ட் கிடைக்குது, இல்லைட்டா கரோஷன் ஆகுது அந்த எலமெண்ட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன எடுத்துப்போம்? அயன் எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி அவங்க நிறைய டிப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம லெட்ஸ் கோ டு த கொஷின் செக்ஷன். First question, A is a reddish brown metal which combines with oxygen at less than 1370 Kelvin gives B, a black color compound. At a temperature greater than 1370 Kelvin, A gives C which is red in color. Find A and B with reaction. How we are going to find out A, B and C? உங்களுக்கு கொடுத்துக்கிறது 3 மெட்டல் தான் டாப்பிக்கில். ஃபஸ்ட்டு அலுமினியம், அப்புறமா காப்பர், அப்புறமா அயன். ஸோ இதில் நமக்கு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் மெட்டல் எதில் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அது காப்பர். ஸோ ஏ இஸ் அ காப்பர் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஏன்னா உங்கள் புக்கில் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் மெட்டல் வந்தது காப்பர் மட்டும்தான். அதுக்கப்புறம் அலுமினியம் வந்து சில்வர் கலர், ஒயிட் இன் கலர்னு படிச்சிருப்போம். அயன் வந்து கிரேயிஷ் ஒயிட் கலர்னு படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நாங்கள் அப்படியே மக்கப் பண்ணி எழுதிடுவோம். இது எதுக்கு சொல்லணுமா அப்படின்னு இல்லாமல் புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபர்தராக 11th 12th போகும்போது இன்னும் நிறைய ஈக்குவேஷன்ஸ் வரும், நிறைய எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஸ்டெப்பு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு நம்ம அந்த காப்பரில் பார்த்ததில் எப்போ வந்து நமக்கு 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடச்சிது ஒரே இதில், அதாவது ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காப்பரை வந்து பிலோ 1370 கெல்வினில் நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிது? காப்பர் 2 ஆக்சைடு.
அதே above 1370 கெல்வின் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிது? காப்பர் 1 ஆக்சைடு. ஸோ காப்பர் 2 ஆக்சைடு வந்து நமக்கு பிளாக் இன் கலர் தெரியும், காப்பர் 1 ஆக்சைடு வந்து ரெட் இன் கலர் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். வேணும்னா நான் அதோட லிங்க் கீழே தரேன், ஒரு தடவை போய் செக் பண்ணிக்கோங்க அந்த எக்ஸ்ட்ராக்ஷனை. ஸோ இதை தான் நமக்கு இங்கே லெஸ் தேன் கிரேட்டர் தேன் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க, ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன எழுதிடலாம்? ஈக்குவேஷன்ஸ் எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ வந்து என்னன்னு சொன்னோம்? காப்பர். ஸோ காப்பர் ப்ளஸ் ஆக்சிஜன் gives below 1370 கெல்வின். மஸ்ட் அதை கண்டிப்பாக எழுதணும். அதுக்கப்புறமா நம்ம ப்ராடக்டில் என்ன எழுத போகிறோம்? காப்பர் 2 ஆக்சைடு CuO. நெக்ஸ்ட்டுக்கு இதுக்கு 4 molecules ஆஃப் காப்பர் ப்ளஸ் ஆக்சிஜன் gives above 1370 கெல்வினில் 2 molecules ஆஃப் Cu2O. அது காப்பர் 1 ஆக்சைடு, ரெட் இன் கலர், இது பிளாக் இன் கலர். ஏற்கனவே இதுக்கு நான் ஒரு சின்ன டிப் கொடுத்துருந்தேன். இது எப்படி காப்பர் 1 ஆக்சைடும் 2 ஆக்சைடும் கம்பல்சரி நிறைய பேருக்கு குழம்பும். அதுக்கு நீங்கள் 2 வரதுக்கு 2 இங்கே ஃபார்முலாவில் வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே மறக்காது. இந்த காப்பர் 1 ஆக்சைடுக்கு 2 வரும், அதே இது 2 ஆக்சைடுக்கு எதுவுமே வராது. அப்படி ஞாபகம் வச்சு எழுதுங்க, கம்பல்சரி மறக்காது. இதை நம்ம ஒரு சின்ன டேப்லோ காலம் மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டு கொடுத்துருங்க. A, B and C. இது வந்து ஏ வந்து காப்பர் எலமெண்ட் காம்பவுண்ட் போட்டுக்கோங்க. இங்கே ஒரே டைப் ஆஃப் காம்பவுண்ட் தான் இருக்குது, ஒரே டைப் ஆஃப் எலமெண்ட் தான் இருக்குன்னா நீங்கள் எலமெண்ட் மட்டும் போட்டுக்கலாம். இங்கே ரெண்டுமே இருக்கிறதுனால நான் எலமெண்ட் ப்ளஸ் காம்பவுண்ட் போட்டிருக்கேன், எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட் போட்டிருக்கேன். இப்போ ஏ வந்து காப்பர், பி வந்து காப்பர் 2 ஆக்சைடு, சி வந்து காப்பர் 1 ஆக்சைடு. இதோட ஃபார்முலா கம்பல்சரி எழுதணும். CuO Cu2O. இதில் முடிஞ்சால் நீங்கள் இதில் பிளாக் கலர் அப்படின்னு எழுதிக்கோங்க, இது வந்து ரெட்டுன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின். A is a silvery white metal. A combines with oxygen to form B at 800 degrees Celsius. The alloy of A is used to making the aircraft. Find A and B. இங்கே ஒயிட் சில்வரி மெட்டல் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு லெசனில் இருக்கிறது ஒயிட் சில்வரி மெட்டல் எது அப்படின்னா அலுமினியம் தான். ப்ளஸ் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா அலாய் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஏர்க்ராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்க்ராஃப்டில் உள்ள அந்த பாகங்கள் செய்கிறதுக்கும் அதோட ஏயோட அலாய் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் அலுமினியம் தான் என்ன பண்ணுவாங்க ஏர்க்ராஃப்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதோட பார்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஏயை ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஏ வந்து அலுமினியம் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த அலுமினியம் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு பி அப்படிங்கிற ஒரு மெட்டலை கொடுக்குன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பியை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பி எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ கூட ஆக்சிஜன் கம்பைன் ஆகி நமக்கு பி கிடைக்குது. அட் எத்தனை டிகிரி செல்சியஸில்? 800 டிகிரி செல்சியஸில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு ப்ராப்பர்ட்டிஸில் ரியாக்ஷன் வித் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். அதில் தான் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 800 டிகிரி செல்சியஸில் அலுமினியம் வந்து ரியாக்ட் ஆகி அலுமினியம் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை கொடுக்குது. ஓகேவா? அந்த ரியாக்ஷன் தான் இதோட ஆன்சர். ஸோ அதை ஈக்குவேஷன் எழுதிடலாம். 4 molecule ஆஃப் அலுமினியம் ப்ளஸ் 3 molecule ஆஃப் ஆக்சிஜன் gives 2 molecules ஆஃப் Al2O3 அலுமினியம் ஆக்சைடை தருது. ஸோ இந்த மாதிரி 2 மார்க்ஸுக்கு தான் இது மேக்ஸிமம் வரும். 2 மார்க்ஸுக்கு வரும்போது நம்ம பாக்ஸ் போடலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மாகவும் எழுதலாம். ஸோ ஏ வந்து அலுமினியம் கம்பல்சரி யூ வாண்ட் டு ரைட் த சிம்பிள். ஓகேவா? ப்ராக்கெட்டில் ஏஎல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பி அலுமினியம் ஆக்சைடு Al2O3 அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ கிளியர் இட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் இதோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ரஸ்ட்? கிவ் த ஈக்குவேஷன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின். அந்த ஃபோர்த்து கூட அதே மாதிரி தான். ஸ்டேட்டட் 2 கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ரஸ்டிங் ஆஃப் அயன். ரெண்டுத்துக்குமே என்னதான் இதில் ஈக்குவேஷன் கேட்கல, மேலே உள்ளதில் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஃபோர்த் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஆன்சர். ஃபஸ்ட் அதை பார்த்துலாம். ஸ்டேட் எனி 2 கண்டிஷன்ஸ். ஓகேவா? அது என்ன கண்டிஷன்? ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்? ஏர் இருக்கணும், அவ்வளோதான். அப்புறம் வாட்டர் இருக்கணும், அதான் என்னது அதோட ஆன்சர். ரொம்பவே சிம்பிளானது.
இதோட கொஷின் வந்திருந்தது. எதுக்கு மிட் டேர்முக்கோ குவார்ட்டர்லிக்கோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர். இப்போ தேர்ட் கொஷினோட ஆன்சர் பார்க்கலாம். வாட் இஸ் அ ரஸ்ட்? கிவ் த ஈக்குவேஷன். ஓகேவா? ரஸ்ட்னா நமக்கு என்னவே தெரியும், இரும்பு துரு பிடிக்குது இல்லையா, அதுதான் நம்ம ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இதோட டவுட் இருந்தால் இதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அயன் வந்து என்ன பண்ணுன்னா ஏரில் உள்ள மாய்ஸ்ட் கண்டென்ட்டு ப்ளஸ் அதில் உள்ள ஆக்சிஜன் அதுவும் சேர்ந்து என்ன பண்ணும், ரியாக்ட் பண்ணி அயனுக்கு மேலே ஒரு ப்ரௌன் கலர் லேயர் ஃபார்ம் பண்ணும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபெரிக் ஆக்சைடு, அதாவது ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு அது மேலே வரும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த காம்பவுண்ட் இஸ் நோன் அஸ் ரஸ்ட் அண்ட் திஸ் பென்மோனன் இஸ் கால்ட் அஸ் ரஸ்டிங். அவ்வளோதான். இதோட ஈக்குவேஷன் 4 molecule of iron plus 3 molecule of oxygen plus x molecules of H2O gives. அந்த ரஸ்ட்டோட ஃபார்முலா கண்டிப்பாக எழுதுங்க. 2Fu2O3.xH2O இதான் ரஸ்ட்டோட ஃபார்முலா. இது எழுதிட்டிங்கன்னா அவ்வளோதான், ஃபைன், சூப்பர். இந்த கொஷின் முடிஞ்சது. இந்த ஈக்குவேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அதை கண்டிப்பாக ஒரு தப்பு இல்லாமல் எழுதி பழகிக்கோங்க. Next question, the electronic configuration of metal A is 2,8,18,1. The metal A when exposed to air and moisture forms B, a green color layered compound. A with concentrated sulfuric acid form C and D. Along with water, D is a gaseous compound. Find out the A, B, C and D. ஓகே, இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏ மெட்டலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன 2,8,18,1. இதெல்லாம் நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 29 கிடைக்கும். ஸோ 29ங்கிறது அட்டாமிக் நம்பர் யாரோடதுன்னா காப்பரோடது. ஓகே, அப்போ நமக்கு ஏ வந்து எதுன்னு தெரிஞ்சிச்சு, காப்பர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பிஏ கண்டுபிடிக்கலாம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். காப்பர் வந்து என்ன செய்யும், ஏர் அண்ட் மாய்ஸ்சர் இருக்கும்போது அதில் ஒரு க்ரீன் கலர் லேயர் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஈக்குவேஷன் இங்கே எடுத்து எழுதலாம். இதுதான் நம்ம பியோட ஈக்குவேஷன். 2 molecules of Cu plus O2 plus CO2 plus H2O gives CuCO3.CuOH twice. ஓகே, இதோட நேம் என்னென்னா காப்பர் கார்போனேட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம சிஎன்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சிஎன்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஏ வந்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணி சிஎன்டியை தருது. அது கூட என்ன இருக்குதா, வாட்டரும் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிங்கிறது என்னது, ஒரு கேசியஸ் காம்பவுண்ட். ஸோ நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா, நமக்கு ஆக்ஷன் ஆஃப் ஆசிட்ஸில் நமக்கு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். அதான் இதோட ஆன்சர். இப்போ அந்த ஈக்குவேஷனை பார்க்கலாம். Cu plus H2SO4 gives CuSO4 plus SO2 plus H2O. இங்கே CuSO4 காப்பர் சல்ஃபேட் தான் என்னது நமக்கு C. D வந்து என்னதுன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு. ஏன்னா அது ஒரு கேசியஸ் காம்பவுண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே என்னது கேஸ் லிபரேட் ஆகுது. ஸோ SO2 வந்து என்னது D. இது வந்து நமக்கு B காம்பவுண்ட். இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பை ப்ராடக்ட் கூட நமக்கு வாட்டரும் கிடைக்குது. ஸோ இங்கே சிஎன்டி அலாங் வித் வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் நம்ம வழக்கம் போல் ஒரு டேப்லோ காலம் போட்டு இதை நம்ம முடிச்சிடலாம். ஆஸ் யூஸ்வல் ஏபிசிடி என்ன கொடுத்துட்டு அந்த எலமெண்ட்டோட நேம் ப்ளஸ் அதோட ஃபார்முலா போட்டு முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Next question, metal A belongs to period 3 and group 13. A is red hot condition reacts with theme to form B. A with strong alkali form C. Find ABC with reactions. இப்போ மெட்டல் ஏ வந்து எதோட பிலாங்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, பீரியட் 3 அண்ட் குரூப் 13. பீரியட் 3ல் நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின் அண்ட் ஆர்கான். இதில் ஒரே ஒரு மெட்டல் தான் இருக்குது குரூப் 13ல். ஓகேவா? அந்த குரூப் 13ல் என்ன மெட்டல் நமக்கு வரும் ஃபாலோ ஆகுது அப்படின்னா அலுமினியம். ஸோ இங்கே ஏங்கிறது எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அலுமினியத்தை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அது வந்து என்ன பண்ணணுமா, நல்ல ரெட் ஹாட் கண்டிஷனில் அதை ஹீட் பண்ணதுக்கப்புறமா அதில் ஸ்டீம் விடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், அலுமினியம் ஆக்சைடு. அதுதான் நமக்கு என்னது பி.
ஸோ நெக்ஸ்ட்டு சிஏ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதோட ஈக்குவேஷன் இது நீங்கள் ஏற்கனவே நான் அந்த அலுமினியம் ப்ராப்பர்ட்டிஸாக அதில் சொல்லியிருக்கேன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் அதே தான் நான் அந்த ஈக்குவேஷன் எடுத்து நம்ம போட போகிறோம். ஓகேவா? அலுமினியம் Al + H2O gives Al2O3 + ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகுது. ஸோ இங்கே Al2O3 அப்படிங்கிறது தான் என்னது? பி. இந்த ரெக்கார்டு கண்டிஷன் வந்ததுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும், இங்கே ஸ்ட்ரீம் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஈக்குவேஷனோட தான் இது. நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் அவுட் டு சி. அந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிஏ எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஏ வந்து ஸ்ட்ராங் ஆல்கலி கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு சிங்கிற ஒரு காம்பவுண்டை தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஆல்கலியாக நமக்கு புக்கில் கொடுத்துருந்தது என்னதுன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ நம்ம அதையே எடுத்துக்கலாம். அலுமினியம் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை தருது. அதுதான் இங்கே என்னது? காம்பவுண்ட் சி. ஸோ அதோட ஈக்குவேஷன் பார்த்துடலாம். Al + NaOH + H2O gives NaAlO2 + ஹைட்ரஜன். ஓகேவா? அது நமக்கு கேஸாக லிபரேட் ஆகுது. இவ்வளோ தான். இதையும் நம்ம வழக்கம் போல் ஒரு பாக்ஸ் போட்டு அதை நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஏபிசினா என்னது அப்படின்னு சொல்லிட்டு. இது அதோட ஃபார்முலா கண்டிப்பாக அந்த நேமும் எழுதணும், ஃபார்முலாவும் எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் போகலாம். ஐடென்டிஃபை த பாண்ட் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் ஃப்ளூரின் இன் ஹைட்ரஜன் ஃப்ளூரைட் மாலிகூல். அதாவது ஹைட்ரஜன் ஃப்ளூரைட் மாலிகூலில் என்ன பாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நமக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியில் இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, சம் வேல்யூஸ். அந்த வேல்யூஸ் எடுத்து நம்ம இங்கே போட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இங்கே ஃப்ளூரினோட வேல்யூ, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ என்னென்னா 4.0, ஹைட்ரஜனோட வேல்யூ என்னென்னா 2.1. இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 1.9 கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேனாக இருந்தால் நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா அயானிக் பாண்டுன்னு சொல்லுவோம். அப்போது இப்போ ஹைட்ரஜன் ஃப்ளூரைடோட மாலிகுலோட பாண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் அதோட ஆன்சர் அயானிக் பாண்ட். இதில் வேறு சம் ஸ்டெப்ஸ் தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது கிரேட்டர் தேன் 1.7 இருக்கிறதுனால அயானிக் பாண்ட். ஒருவேளை அது லெஸ் தேன் 1.7 இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்? கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே இது 1.7 அதோட வேல்யூவே டிஃப்ரென்ஸ் வந்து 1.7 கரெக்டாக வந்துச்சுன்னா அந்த மாலிகுல்ஸ்க்கு வந்து 2 பாண்டுமே இருக்கும். அயானிக் பாண்டும் இருக்கும் 50%. நெக்ஸ்ட்டு வந்து கோவலன்ட் பாண்டும் 50% இருக்கும். இவ்வளோ தான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வேணால் அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லாட்டா வேறு ஏதாவது கொஷின்ஸ் பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவு கிளியர் பண்ணுறேன்.